இது டெல்டார்னின் பணிவான வணக்கம். தற்போது நடந்துகிட்டு இருக்கிறது திராவிடர் மாற்ற ஆட்சியா அல்லது பொய் புரட்டான ஆட்சியா என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். திமுக எத்தகைய பொய்களை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தது நமக்கு நன்றாகவே தெரியும். நன்றாக படித்த வேலையில் இருக்கின்ற அரசு ஊழியர்களை ஏமாற்றியது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். கொடுத்தார்களா? ஏமாற்றமே மிஞ்சியது. விவசாயிகளை கூட்டுறவு வங்கிகளில் எல்லா அவர்களுடைய சேர்த்து வைத்திருந்த நகையெல்லாம் அடகு வைக்க சொன்னார்களே, தள்ளுபடி செய்கிறேன் என்று செய்தார்களா? அதுவும் செய்யவில்லை. அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? நீட்டுக்கு ரகசியம் என்று ஒரு திறமையான ஒரு பிள்ளையை வைத்திருக்கின்ற மு.க. ஸ்டாலின் நடிக்கும் போது என்ன சொன்னார்? உதயநிதி அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். பிறகு என்ன சொன்னார்? எம்எல்ஏ ஆனார். பிறகு என்ன சொன்னார்? அமைச்சராக மாட்டேன், அமைச்சரும் ஆனார். பிறகு என்ன சொன்னார்? துணை முதல்வர் ஆக மாட்டேன்னு சொன்னார். துணை முதல்வர். ஆக இந்த மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நாம் சிந்திக்க வேண்டாமா? பொய்யை மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களை குடும்பத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள்? மகன், மகள், மருமகள், பேரன் என்று எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓட்டு போட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த குடும்ப ஆட்சி நடத்துகின்ற திமுகவை வேரோடு மண்ணோட வேறாக பிடுங்கி எறிய வேண்டும். வருகின்ற 2026 நிச்சயமாக மக்களாகிய நாம் ஒரு நல்ல முடிவை எடுக்க காத்திருக்கின்றோம். நாளைக்கே தேர்தல் வந்தால் திமுகவை முழுமையாக புரட்டி தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறோம். அதை நோக்கி புறப்படுவோம்.